இந்த ப்ளவுஸ்லாம் பாருங்கள், இதே மாதிரி நான் மேட்ச் பண்ணி தான் வரைஞ்சி தைச்சிருக்கேன். இப்போ இதில் க்ரீன் கலர் வருது, டார்க் க்ரீன் கலர் த்ரெட்டு கொடுத்து இந்த பார்டரில் டிசைன் வருது பாருங்கள். இதே மாதிரி மேட்ச் வரைஞ்சி தான் தைச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். ஆனால் இந்த கம்மி பட்ஜெட்டுக்கும் இந்த சாரிக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி வரைஞ்சி தைச்சிருக்கேன். கையில் மட்டும் இந்த பக்கமும் லைன் கொடுத்துட்டு நடுவில் அதே க்ரீன் கலர் சமிக்கு யூஸ் பண்ணி ஆன்டிக் காப்பர் பீட் கொடுத்துட்டு மூத்தி கொடுத்து தைச்சிருக்கேன். இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக கண்டினியூட்டிவாக அழகாக தெரியுதுன்ட்டு. இந்த ப்ளவுஸ் பார்க்கலாம் வாங்க. இதுவும் ஒரு ராமர் கலர் தான். இது கோல்டு பீட் ஒர்க் பண்ணிவிட்டு அதான் ஆன்டிக் காப்பரும் அந்த கோல்டுக்கும் காப்பருக்குமே மேட்ச் ஆகும். இந்த மோத்தியும் அந்த இட்லி மணியும் அது பண்ணிவிட்டு ராமர் கலரில் குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு, நான் எதுக்குமே லோக்கல் ஸ்டோன் யூஸ் பண்ணலைங்க. நல்லா பாருங்கள், இது வந்து குந்தன், இந்த ஸ்டோன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணிவிட்டு பீடும் வந்து நல்லா மேட்ச் பண்ணி தான் தைச்சிருக்கேன். இதுவும் கம்மி பட்ஜெட் தான். ஆனால் இது கையில் அங்கங்கே கிடையாது. கையில் வந்து லைன் மாதிரியான ஒர்க்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இது பார்க்கலாம் வாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து மயில் கலரு. இந்த பாருங்கள், மயில் கலரும் ப்ளூ கலரும் டபுள் ஷேடடு சாரீ. இது 3 கலர். இது பிங்க்கு, ப்ளூ கலரு, ராமர் கலர் மாதிரி வரும். இந்த பாருங்கள், இதுக்கு மேட்ச் பண்ணி டிசைன் வரைஞ்சி, இதுவும் கம்மி பட்ஜெட் தான். இதுக்கு மேட்ச் பண்ணி டிசைன் வரைஞ்சி ஒர்க் பண்ணியிருக்கேன். கை வந்து எல்போ ஸ்லீவில் அங்கங்கே குட்டி குட்டியாக ஒர்க்கு கொடுத்துட்டு நடுவில் மட்டும் ஃப்ளவர் வரைஞ்சி பார்டர் கண்டினியூட்டி பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த வேலை வந்து 30 வருஷமாக செய்கிறேன். அதனால் இது கம்மி பட்ஜெட்டாக இருந்ததுன்னா கூட எதுக்கு எந்தெந்த ப்ளவுஸு புடவைக்கு ஏற்றாப்பில் மேட்சிங் வரும்னு சொல்லிவிட்டு டிசைனு, கலரு எல்லாமே நான் மேட்ச் பண்ணி வரைஞ்சி தைச்சிருக்கேன். நான் வந்து படிக்கலை, நமக்கு வந்து படிப்பறிவு கிடையாது. ஆன்லைன்லலாம் நமக்கு எப்படி இது பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போது இன்னொருத்தவங்க ஒர்க்கு வச்ச வீடியோ பார்க்கும்போது நான் அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தேன். அப்போ அதில் வந்து அவங்களோட லிங்க்கு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே யூடியூப்லேயே கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி கொடுக்க தெரியல. ஒருவேளை அதனால் ஆன்லைன் ஆர்டர் எனக்கு எதுவும் வரலையான்னு தெரியல. ஆனால் நான் ஒர்க்கு வந்து ரொம்ப அழகாக தான் பண்ணுறேன். ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக அந்தந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஹெவி ஒர்க்கும் பண்ணுவேன், சிம்பிள் ஒர்க்கும் பண்ணுவேன், மீடியம் ஒர்க்கும் பண்ணுவேன். எல்லா ஒர்க்குமே எனக்கு தெரியும். நீட்டாக ரொம்ப அழகாக பண்ணி தருவேன். அப்படி இருந்து ஏன்டா ஆர்டர் வரலன்னு நேற்று தான் நான் யோசனை பண்ணேன். அந்த லிங்க்கில் வந்து என்னோடய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை. நான் இப்படி வாயில் சொல்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணேன். அது மாதிரி பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேயும் இல்லை. அதனால் எனக்கு வரலையான்றதும் எனக்கு தெரியல. இது எப்படி போடணுன்றதை பார்த்துட்டு நான் அதில் லிங்க்கில் வந்து நான் அட்ரஸ், ஃபோன் நம்பர் அப்படி கொடுக்குறேன். ஆர்டர் தேவைப்படுறவங்க எனக்கு நீங்கள் கொரியர் அனுப்பலாம். இப்போ கொரியர் அனுப்புறதுமே கூட அதில் இருந்து தான் போடணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் இப்போ ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, என்னோடய நம்பர், என்னோடய கடை அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கனாலுமே கொரியர் வந்துடும். ஒரே கல்யாண வீட்டில் இருந்து இப்போ நிறைய ப்ளவுசஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஆஃபரும் பண்ணித்தரேன். ஸ்டிச்சிங் சார்ஜு இல்லை 2-3 ப்ளவுஸு எத்தனை ப்ளவுஸ் வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்றாப்பில் ஃப்ரீ பண்ணியும் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணித்தரேன். இந்த மாதிரி யார் வேணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம வேலை எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கோம், எந்த மாதிரி பட்ஜெட்டில் செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். ஆன்லைனில் போடலை, எனக்கு சரியாக அது கொரியர் அனுப்பலை சரியாக லிங்க் கொடுக்கல அப்படின்ட்டு யாரும் ஆர்டர் தராமல் இருக்காதீங்க. நீங்கள் எத்தனை ஆர்டரு கொடுத்தாலும் கரெக்டான டைமிங்கில், கரெக்டான டேட்டில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். கரெக்டான ஃபினிஷிங்கான ஒர்க்கில். சரி, இந்த வேலைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட் கொஞ்சம் ஃபோன் வச்சுட்டு பேசுகிறதுனால பேச தெரியலையான்னு தெரியல. நேர்லலாம் ரொம்ப நல்லா பேசுவேன். சரி, இந்த ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.